இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமாரினுடைய பதவியை பறிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் ஒரு அதிரடியான தீர்மானத்தை மசோதாவை கொண்டு வரப் போகிறார்கள் என்கிற செய்தி இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது. வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த சிறப்பு மசோதாவை கொண்டு வந்து எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையரை நாடாளுமன்றத்துக்குள்ள வச்சு கிழித்து தொங்கவிடப் போகிறார்கள். அவருடைய எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சார்பு தன்மையோடு போயிருந்திருக்கிறது அப்படின்னு விளக்குவதற்காக ஒரு அதிரடியான மசோதாவை கொண்டு வர தீர்மானித்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி அப்படிங்கிற அந்த குடையின் கீழ் இருக்கக்கூடிய கட்சிகள் கொண்டு வரக்கூடிய இந்த தீர்மானம் அதனுடைய பின்னணி என்னவாக இருக்க போகிறது? இதற்கிடையில் பீகார் தேர்தலிலேயே பதிவான வாக்குகளை விட கூடுதலாக எண்ணி இருக்கிறார்கள் என மிகப்பெரிய குண்டை தூக்கி வீசியிருக்கிறார் பிரபல பொருளாதார நிபுணரும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவரும் ஆகிய திரு பரகல பிரபாகர் அவர்கள். அது ரொம்ப கவனிக்க தகுந்த ஒரு செய்தியாக இந்தியா முழுக்க மாறி இருக்கிறது. என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகிறது நாடாளுமன்றத்தில் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் லோன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி. அடுத்து நடக்கக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடர் வின்டர் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படிங்கிறத மத்திய அரசு கூட்டுகிறது. ஏற்கனவே அது சொல்கிற நாட்கள் பத்தாது, அதை விட கூடுதலாக வேணும், விவாதிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படின்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய செய்தியை டெல்லியிலிருந்து நகர்த்தி இருக்கிறது காங்கிரஸ். இந்த கூட்டத்தொடரில் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரி சிஇசியாக இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் திரு ஞானேஷ்குமார் அவர்களுக்கு எதிராக அவருடைய பதவி பறிக்க வேண்டும் என்று சொல்லி அவரின் மீதான இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வருவதற்கான வேலைகளை எதிர்க்கட்சிகள் இந்தியா பிளாக்காக இணைந்து செய்ய போகிறார்கள் என்கிற செய்தியை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார்கள். இது பல காரணங்கள் அவங்க சொல்கிறாங்க. குறிப்பாக அவர் உள்ளே வந்த பிறகு தேர்தல் வாக்காளர் அந்த ரோலுக்குள்ளே செய்யப்பட்ட விவகாரங்கள்லேருந்து பலதும் பேசுபொருளாகிறது. இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னுட்டு சட்டத்துக்கு உட்படாமல் பீகாரில் நடத்தி முடித்து என்டிஏ பெரும் வெற்றி பெற்றுருச்சு. அதுக்கு எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு உதவியதுங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம். பல மாநிலங்களில் அடுத்தடுத்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பிஎல்ஓக்கள் தங்கள் உயிரை எடுத்துக்கொள்கிறார்கள். உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய சம்பவங்களை பார்க்குறோம். பயந்து போய் வாக்காளர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வது, இப்படி பல விஷயங்கள். ஏறத்தாழ 28 உயிர்களை நீங்கள் பலி வாங்கியிருக்கிறீங்க. இன்னுமா உங்களுக்கு இந்த ரத்த வெறி தீரலை? தேர்தல் ஆணையத்தினுடைய கரங்களிலெல்லாம் ரத்தம் படிந்திருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்து வருகிறார்கள். இதற்கு இடையில் பொலிட்டிக்கல் அண்டு உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் ஃபோரமில் ஃபைட் எடுக்கணும்னு காங்கிரஸ் மற்றும் இந்தியா பிளாக் முடிவு செய்திருக்கிறார்கள். பொலிட்டிக்கலி இன்னும் 2 வாரங்களில் டெல்லியில் இருக்கக்கூடிய ராம்லீலா மைதானத்தில் எஸ்ஐஆருக்கு எதிரான மிகப்பெரிய பேரணியை நடத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருக்கிறது. அதை அதிகாரப்பூர்வமாகவும் அறிவித்திருக்கிறார்கள். இதே போல் பார்த்திங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலான ஒரு கூட்டம், அதில் தான் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை திரு கேசி வேணுகோபால் மற்றும் பவன் கேர் ஆகியோர் வெளியில் பத்திரிகையாளர்களிடம் சொல்கிறாங்க. கேரளா அசம்பிளியும் எஸ்ஐஆரை நகர்த்தி வைக்கணும்னு ஏற்கனவே ஒரு ரெசல்யூஷன் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். கேரளா சிஇஓ கிட்ட நாங்கள் அதை கொண்டு வரோம். ஆனால் கேரளாவினுடைய தேர்தல் அதிகாரியே சொல்லியும் கூட இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி அதை ஏற்றுக்கலை. இப்போ நடத்த முடியாது, தள்ளி வைக்கணுங்கிறத அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. பிஜேபியை தவிர எல்லோரும் ஒரே குரலில் மாநிலத்திலிருந்து குரல் எழுப்பும்போது அதற்கு எதிராக தேர்தல் ஆணையம் நடந்து கொள்கிறது. அப்போ பாஜகவும் நரேந்திர மோடியும் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவருடைய கைப்பாவையாக இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்பது நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு சூழலாக இது மாறி இருக்குது. அதனால் இதை எதிர்த்து இன்றைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா காங்கிரஸ் கமிட்டி, பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டிகளுக்கும் உரிய உத்தரவுகளை எங்களுடைய ராகுல் காந்தியும் கார்கேயும் அனுப்பியிருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது ஒரு சைடு. இன்னொன்று, நீங்கள் ஞானேஷ்குமாரை பற்றி இப்போ எங்கே பேசுவீங்க? ஊடகங்கள் அது தொடர்பான விவாதங்களை கட்டமைப்பதில்லை. வேணா நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுக்கலாம். அந்த ப்ரெஸ் மீட்டை கவர் பண்ணுவாங்களா? அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை அடுத்து போகுமா? அதற்கு பிறகு அது டிபேட் ஆக்கப்படுமா? இப்போ ராகுல் காந்தி சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணார்ல. நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அது மகாதேவ்புராவினுடைய தொகுதியில் செய்யப்பட்ட வேலைகளாக இருக்கலாம், இல்லை ஆலந்து இங்கே ரஜோர்னு ஒரு தொகுதி மகாராஷ்டிராவில் அங்கே செய்யப்பட்டதாக இருக்கலாம். அதற்கு பிறகு போடப்பட்ட பிளாட்டினம் பிறகு ஹெச் ஃபைல்ஸ்னு ஹரியானா ஃபைல்ஸ் இருந்துச்சுல்ல. இதில் எத்தனை விஷயங்களை எடுத்துக்கொண்டு சோ கால்டு நேஷ்னல் மீடியாஸ் விவாதம் செய்தது, அதில் தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்விகள் வைத்தார்கள். இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது. அப்போ இந்த சூழலில் நீங்கள் இது மிக நிச்சயமாக தேவை தான். நீங்கள் பொது வெளியில் வருவது கொடுக்கறதுக்கிறது, அதை தாண்டி அதை பப்ளிக்கிட்ட கொண்டு போடுங்கிறது முக்கியமானது. அப்போ ஞானேஷ்குமாருக்கு பொறுப்பு இல்லை, அவரை குறித்த விஷயங்களை நாடு முழுக்க கவனம் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னும்போது நாடாளுமன்றத்திற்குள் இந்த சிக்கலை, பிரச்சனையை கொண்டு செல்வது என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப
கவனிக்க தகுந்த ஒரு விஷயமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. நீங்கள் எப்படி அதை கவனிக்கணும் அப்படின்னா, ஞானேஷ்குமார் அவர்களினுடைய பதவியை பறிக்க வேண்டும், அவர் வந்து ஒரு சார்புத்தன்மையோடு செயல்படுகிறாருன்னு இம்பீச்மெண்ட் மோஷனை மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை எம்பிக்கள் கையெழுத்து போடணும் என்ன ஏதுங்கிற ப்ராசஸை பார்த்துட்டு அதை கொண்டு வந்தால் இதில் அந்த மசோதாவை கொண்டு வந்து விட்டு மசோதா ஒன்ஸ் ஸ்டேபிள் ஆகிடுச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ்க்குள்ளே உள்ளே வந்துருச்சுன்னா எடுத்துகிட்டு அதற்கு பிறகு அது தொடர்பாக எதை வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம். அந்த இடத்துல அதில் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ரோலுக்கெல்லாம் வேலையே கிடையாது. முழுமையாக நீங்கள் விவாதிக்க அனுமதிக்கப்படுவீர்கள். அந்த விவாதத்தில் ஞானேஷ்குமார் அவருடைய பின்னணி, அவர் எங்கிருந்து வருகிறார், அமித்ஷாவினுடைய துறையில் அவர் என்னவாக வேலையை பண்ணி பார்த்தார், எதற்காக அவருக்கு அங்கேருந்து ரிலீவ் பண்ணப்பட்டார், பிறகு இங்கு சேர்த்து கொள்ளப்பட்டார், இதில் அபிஷேக் பானர்ஜி ஒரு பயங்கரமான குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். அது இன்னும் பெரிய அளவுக்கு பேசப்படலை. ஞானேஷ்குமார் அவர்களுடைய மகள் மற்றும் மருமகன் ஆகியோருக்கு சமீபத்தில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக பதவி பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்புக்கு பிறகு அவர் இங்கே எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்டது என்பது ஒரு குவிட் ப்ரோ கோவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்கிற பெரிய குண்டை இது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸினுடைய தேசிய பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி ஒரு விஷயத்தை பேசினார். ஒருவேளை இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் வெளியில் பேசிங்கன்னா உங்கள் மீது வழக்கு தொடுக்கப்படலாம். ஏன்னா 2 பேர் ஐஏஎஸ் கேட்டஸாக இருக்கக்கூடியவர்கள், அவருடைய மகளும் சரி மருமகனும் சரி. நீங்கள் அதை கொண்டு போய் வரட்ட போகிறீங்கன்னா தேர்தல் ஆணையரே வழக்கு போடலாம், அவர் சார்பில் போட வாய்ப்பு இருக்குது. இது போக திடீர்னு ஒரு 272 பேர் வெளியில் வந்தாங்க இல்லையா, வந்து ராகுல் காந்தி கண்டித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். முன்னாள் நீதிபதிகள், முன்னாள் அதிகாரிகள், வெளிநாட்டு தூதர்களாக இருந்தவர்கள், முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவத்தை சேர்ந்தவர்கள், இப்படி பலரும் ஒரு 272 பேர் ராகுல் காந்தியை கண்டிச்சு கடிதம். தேர்தல் ஆணையம் குறித்து நீங்கள் இப்படி தொடர்ந்து பேசுவது என்பது ஏற்கத்தக்கது அல்ல. இப்படி தேர்தல் ஆணையம் பற்றி இப்படி நீங்கள் கண்ட மாதிரி அவதூறாக பேசுறதுங்கிறது தேர்தல் ஆணையத்தின் மீது சராசரி சாமானியனுடைய நம்பிக்கையை குலைத்துவிடும். எனவே திரு ராகுல் காந்தி இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு கடிதம். ரொம்ப நியாயமானது. ராகுல் காந்தி பேசுவது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கையை குலைத்துவிடும், தேர்தலின் மீதான நம்பிக்கையை குலைக்கும்னு நீங்கள் இவ்வளவு குமுறுகிறீர்களே, தேர்தல் ஆணையம் ஏன் வெளிப்படைத்தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை என்கிற அதே கேள்வியை நீங்கள் அவர்களை நோக்கி கேட்பீர்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் 272 பேர் கடிதம் எழுதினாங்க. அதில் டாப்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் இருந்தார். அவர் ஓய்வு பெற்ற உடனேயே அவருக்கு மத்திய அரசு ஓய்வுக்கு பிறகு அவருக்கு வேறொரு கௌரவ பதவி கொடுத்தாங்க, ஒரு பணி கொடுத்தாங்க. அவருடைய மகன் பார்த்திங்க அப்படின்னா ஹரியானாவினுடைய அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாக, கூடுதல் அரசு வக்கீலாக பணியமர்த்தப்பட்டார். அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்பதை போல சிலர் எடுத்து போடக்கூடியது. பொதுவெளியில் அஃப்கோர்ஸ் அதுவும் வரும் தானே, அப்படி எடுத்து போடுறதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம கேட்கக்கூடியது, நீங்கள் தேர்தல் ஆணையருக்கு ஒன்று என்றால் இன்றைக்கு தேர்தல் ஆணையரின் மீது ஏன் களங்கத்தை வாரி இருக்கிறீர்கள்னு பாஜக ஆதரவு ஸ்டாண்டில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவங்களோட ஒரு அஃபிலியேஷனில் இருக்கக்கூடியவங்களாம் இன்றைக்கி கொந்தளிக்கிறத பார்க்க முடியுது. தேர்தல் ஆணையத்துக்கு ஒன்றுனா ஏன் பிஜேபி துடிக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் அவங்க பதில் அளிக்காமலே ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் இதோட வந்திருக்கிறது. இப்போ என்னென்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசலாங்கிறது வரும். இந்த குவிட் ப்ரோ கோலேருந்து அத்தனையும் நீங்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் விவாதிக்கப்படும், நாடாளுமன்ற அவைக்குள் விவாதிக்கப்படுங்கிற சூழல் உருவாகும். அதற்கு பிறகு நீங்கள் பதில் சொல்லத்தான் வேண்டும்ங்கிற நிலை வரும். இதில் எங்கே அவங்க செக் வைக்கலாம் அப்படின்னா ஒரே விஷயந்தான், நீங்கள் டேபிள் பண்ணிடுவீங்க இந்த மசோதாவை, அதாவது இந்த தீர்மானத்தை, பதவி பறிப்பு இம்பீச்மெண்ட் மோஷனை அட்மிட் பண்ணுறதா இல்லையாங்கிற இடத்துல சபாநாயகர் தான் விளையாட போகிறார். 2 அவையிலும் அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது. இங்கே திரு ஓம் பிர்லா அவர்கள், அங்கே திரு துணை குடியரசுத் தலைவராக இப்போது அவையை நடத்த இருக்கக்கூடிய, ஐ திங்க் இதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன், திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக இருந்து அவையை நடத்தக்கூடிய முதல் செஷனாகவே இந்த வின்டர் செஷன் தான் இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. என்னென்னா கமலஹாசன் ராஜ்யசபா எம்பியாக போயிட்டு ஜக்தீப் தன்கர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கடந்த காலத்தில் யோசித்தேன். பட் அதுக்கு நடக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்போ கமலஹாசன் போக போகிறார், சிபிஆர் இருக்க போகிறார், ராஜ்யசபா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட் இந்த மோஷன் அப்படிங்கிறத மூவ் பண்ணுறாங்க, சிஇசிக்கு எதிரானது. மேபி அவங்க ஜாயின்ட் செட்டிங் கேட்குறாங்களா என்னங்கிறது பார்க்கணும். ஜாயின்ட் செட்டிங் தேவையில்லைன்னா கூட நீங்கள் லோக்சபாவில் தான் யூஸ்வலி இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தேர்தல் ஆணையர் தொடர்பானது. ஸோ அப்படி வரும் பொழுது என்னென்ன இதை வைக்கிறாங்க, எவ்வளோ பேர் சைன் பண்ணுறாங்க, உடனே அந்த சைனில் 2 பேர் கையெழுத்தை போட்டுட்டு அப்புறம் நான் போடலன்னு அதை வாபஸ் வாங்கிக்கிறோம்பாங்க, அந்த மாதிரிலாம் சிக்கல் ஓடும். அப்படியே அவங்க தடுத்தாலும் வேறு எப்படி கொண்டு வர முடியுங்கிறது இவங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்னை கேட்டால்
கடந்த முறை மணிப்பூர் குறித்து பிரதமரை பேச வைப்பதற்காக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அரசின் மீது கொண்டு வந்தது இதற்கு முன்பாக இருந்த பீரியடில். அப்படியான ஒரு விஷயத்தை தான் செய்ய வேண்டுமோங்கிற ஒரு சூழலை இன்றைக்கு உருவாகி இருப்பதாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் குறித்து விவாதிக்க சபாநாயகர் அனுமதிக்காவிட்டால் வேறு வழியே இல்லை, அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே பேசணுங்கிற சூழலுக்கு போகுமோ அப்படிங்கிறது ஒரு அச்சத்துக்குரிய இடமாக மாறி இருக்கிறது. அப்போ இது ஒரு பக்கம் அப்படின்னா, திரு பரக்கல்ல பிரபாகர் அவர்கள் சிறந்த பொருளாதார வல்லுநராக இருக்கக்கூடியவர், பல்வேறு விதமான கருத்துக்கள் அவர் பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்காக பேசக்கூடியவர். நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சர் அவர்களுடைய மாண்புமிகு நிதியமைச்சருடைய கணவர், அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பை இந்தியா முழுக்க அல்லது அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறதுன்னு சொல்லணும். டீகோடிங் பீகார் மிராக்கல், பீகாரில் நடந்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய மிராக்கல்னே அவர் சொல்கிறாரு. சாத்தியமில்லாத மிகப்பெரிய ஒரு வினோதமான விஷயம், விசித்திரம் இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் விசித்திரம் வினோதம் அந்த ரேஞ்சுக்கு அவர் சொல்கிறாரு. தேர்தல் ஆணையம் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும், எப்படி பதிவான வாக்குகளை விட 1,77,673 வாக்குகளை கூடுதலாக தேர்தல் ஆணையம் எண்ணியது பீகாரில். வாக்காளர்களுடைய பட்டியலை அறிவித்துவிட்ட பிறகு எதற்காக 2 முறை வாக்காளர் எண்ணிக்கையை மாற்றினார்கள்? அப்போ ஏன் எவ்வளவு கிராஸ் நம்பர் ஆஃப் ஓட்டாக எவ்வளவு போலாச்சுன்னு ஏன் தேர்தல் ஆணையம் குறிப்பிட மாட்டேன் என்கிற கேள்விகளை திரு பரக்கல்ல பிரபாகர் அவர்கள் எழுப்புகிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, எலெக்ஷன் கமிஷனுடைய நோட்டை 30/9/2025 படி இதை முடித்து எஸ்ஐஆரை முடித்த பிறகு 7.42 கோடி இருக்காங்கன்னு அப்ராக்சிமேட்லின்னு அவங்க அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி போடுறாங்க. உங்கள்கிட்ட ஒரிஜினல் நம்பரே இருந்தால் நம்பர் நீங்கள் எவ்வளோ டாட் கமாவோட போட வேண்டியது 7,42,000. இப்போ சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்கல்ல, 9,100 அவங்க அப்படி தான் சொன்னாங்க, 9,132 அப்படின்னு ஒரு இதெல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அல்லு புள்ளி கணக்கும்பாங்க, எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த எண்ணிக்கையோட போடலாமே, அதை அப்ராக்சிமேட்லின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அவரும் அதை கேட்குறாரு. அதே 30/9 அவங்க சொல்கிறாங்க 7.42 கோடி அப்படின்னு. அதே 6 அக்டோபர் அன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதை திரும்ப ஆட் பண்ணியிருக்கிறோம், அது கூட ஒரு 1,63,000 பேரை சேர்த்துட்டோம், இப்போ 7,43,55,976ன்னு அடுத்த இதை குறிப்பிட்றாங்க. இது ஒரு 6-8 நாளைக்குள்ளே மாற்றுறாங்க. இதற்கு பிறகு அதே தேர்தல் ஆணையம் 11/11/2025 அன்னைக்கு மொத்த எலக்டோரல்ஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 7,45,26,858 சொல்கிறாங்க. போல் 66.91% போல் ஆச்சுங்கிறாங்க. நீங்கள் முதல்ல 7.42 7.43 அங்கே 1 லட்சம் ஏறிச்சா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 வாரம் கழித்து 2 லட்சம் எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குது. இதெல்லாம் எப்படிங்கிற மாதிரியான இருக்குது. அடுத்து ஒன்று செய்கிறாரு, 12/11 அதே தேர்தல் ஆணையம் இல்லை வாக்கு சதவீதம் 66 இல்லை 67.13 அப்படின்னு சொல்லுது. அந்த டாக்குமெண்ட்டையும் அவர் ஆட் பண்ணுறாரு. அதற்கு பிறகு அப்போ 7.45 கோடின்னு நீங்கள் வச்சுக்கிட்டா 67% அதற்கு போலிங்னு வச்சிங்கன்னா மொத்தம் 5,29,880 வாக்குகள் பதிவாகணும். ஆனால் நீங்கள் எண்ணியது 5,02,00,000 வாக்குகள், 2,07,000 வாக்குகளை எடுத்துருக்கிறீங்க. 243 தொகுதிக்கும் என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு. அப்போ பதிவான வாக்குகளை விட 1,77,000 வாக்கு ஏறதாழ 2 லட்சம் வாக்கு எப்படி எக்ஸ்ட்ரா வந்துச்சு? நீங்கள் ஏற்கனவே 3 லட்சத்தை ஏற்றி ப்ளஸ் அதில் 2 லட்சம் வரைக்கும் ஏற்றிருக்கீங்க அப்படின்னா அந்த 5 லட்சம் யார் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? தேர்தல் ஆணையம் எப்படி பதிவான வாக்குகளை விட கூடுதலாக 1.25 லட்சம் வாக்கு எண்ண முடியும்? அதை விட முக்கியம், எதற்காக டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்டோரேட்ஸை எஸ்ஐஆர் நடந்த பிறகு 2 முறை நீங்கள் மாற்றினீர்கள்? இதற்கு நீங்கள் ஏன் உண்மையை வெளியிடாமல் இருக்கிறீர்கள்? பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை ஏன் சொல்லலை, பர்சன்டேஜாக நீ ஏன் சொல்கிற, நம்பரை வெளியில் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தயக்கம் அப்படின்னும் அவர் கேட்குறாரு. அப்போ இதன்படி பார்க்கும்போது நீங்கள் பர்சன்டேஜை கொடுக்கறதுங்கிறது மக்களுக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கிற எண்ணிக்கையை தெரிந்து விடக்கூடாது என்பதற்காகவா? தொகுதி வாரியாக ஏன் எண்ணிக்கையை வெளியிடவில்லை? அப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுடைய இயலாமையோ இல்லை நீங்கள் செய்ய தெரியாமலோ இல்லை, உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கட்சியை, பாஜகவை, அவங்களுக்கு ஆதரவாக செய்யக்கூடிய விஷயங்கள் வெளியில் வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் இதை செய்கிறீர்களா? சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கும் நாளைக்கு கையை காட்டி நீங்களே சொல்லியிருக்கிறீங்க இவ்வளவோ ஓட்டு பதிவாக இருக்குன்னு, ஆனால் அவ்வளோ ஓட்டை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா எண்ணிட்டீங்க, நம்பரை சொன்னால் கண்டுபிடிச்சிருவோங்கிறதுக்காக ஏமாற்றுவதற்கு இந்த வேலையை நீங்கள் செய்கிறீர்களா?
திரைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு, பர்சன்டேஜுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு, பதிவான வாக்குகளிலிருந்து பாஜகவுக்கு சாதகமான விளைவு தான் நீங்கள் செய்தீர்களா என்கிற கேள்வியை நான் எழுப்புகிறேன்னு டாக்டர் பரகல பிரபாகர் எழுப்புகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த குழப்பத்தின் காரணமாக, அல்லது என்ன சொல்கிறது, திறமையின்மையின் காரணமாக, அல்லது ஆணவத்தின் காரணமாக, அல்லது இதை கண்டுக்காமல் இதெல்லாம் ஒரு விஷயமா என்பன்ற நிலையின் காரணமாக யார் ஜெயிக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். அது யாருக்கு சாதகமாக போகிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறத பரகல பிரபாகர் பதிவு பண்ணுறார். இப்போ இதுவும் நாளைக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னா, இதுவுமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவையில் இருக்கும்போதே டாக்டர் பரகல பிரபாகர் அவர்களை கோட் பண்ணி அதை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் நாளைக்கு விவாதத்துக்கு எடுத்தாங்கன்னா அதுவும் போகுங்கிறதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு. இது போக சிபிஎம்எல்னுடைய பொதுச் செயலாளர் தீபங்கர் பட்டாச்சாரி அவர் தான் இந்த இஷ்யூவை அன்றைக்கே ரைஸ் பண்ணார். இன்னும் பலரும் எடுத்தார்கள். ப்ளஸ் கேரளா காங்கிரஸ் பல விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கிறாங்க, இருக்கிறதுல எவ்வளோ என்ன ஏதுங்கிறது. மற்ற விஷயங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் விவாதத்துக்கு உட்படும் பொழுது நாடாளுமன்றம் இந்த கூட்டத்தொடர் என்பது விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போகும். ஆனால் மக்கள் பிரச்சனை எதுவும் பேசுவதற்கான அவையாக அது மாறுமா, அதுக்கான வாய்ப்புகள் தரப்படுமாங்கிறது $1 மில்லியன் கேள்வியாக மாறியிருக்கிறது. தேர்தல் ஆணையரை காப்பாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் சபாநாயகரின் மூலமாக பாஜக செய்யும். அதையும் எதிர்த்து எப்படி அரசியல் செய்வதற்கு இந்தியா கூட்டணி நகருகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கூடுதல் அப்டேட்ஸ் வரும்போது சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.